ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதாஃபிலே படித்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து ரெண்டாவது பார்ட் பி. இதில் வந்து என்னென்று சொன்னால், சில குறிப்பிட்ட வார்த்தைகள் இதுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஸ்பெஷல் முதாஃப் என்று. இதில் வந்து ஆஃப் மீனிங் வராது. ஆனால் இது வந்து ஸ்பெஷல் முதாஃபாக தான் கன்சிடர் பண்ணப்படும். இதுக்கு பொற வார்த்தை நோமலை வந்து ஜர்ராயிகும். இந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, இதுக்கு லாஜிக் ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க, அர்த்தத்தோடு நினைவு வச்சுக்கோங்க. பெருசாக பாடமாக்க அப்படி ஒன்றும் தேவையில்லை. நான் பாடமாக்க சொன்னதில் மட்டும் பாடமாக்கினா போதும். இது உங்களுக்கு சும்மா உங்களோட ஒக்கேபுலரியில் நினைவு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நாங்கள் ஆல்ரெடி அதை முந்தி எக்ஸாம்பிள் ஒன்று பண்ணோம். தகுத்தேன்ற எக்ஸாம்பிள், தகுத்தல் அர்லி. தகுத்தேன்னு சொன்னால் கீழே, அடியில். அருள்ன்னு சொன்னால் ஏர்த் எடுக்கலும். அருள்ன்னு சொன்னால் லேண்ட், ஏர்த்துன்ற அர்த்தம் வருது. ஸோ அண்டர் த ஏர்த்துக்கு என்னது, ஏர்த்துக்கு தமிழில் என்ன சார், உலகத்துக்கு அடியில் என்று வைங்களே. அது உண்மைக்குமே உலகம் என்றதை விட அது லேண்ட் என்ற அர்த்தம் தான் வரும். பூமிக்கு அடியில், பூமி என்ற அர்த்தம் எடுக்கலும். அப்போ பூமிக்கு அடியில் தகுத்தல் அருளி. அது மாதிரி ஃபவுக்க என்ற ஒசக்க, கபுல என்ற முன்னுக்கு, பைன என்ற இடையில, பைனல் மஸ்ஜிதைனி என்றா ரெண்டு மஸ்ஜிதுக்கு இடையில. சரியா? ஹவுல என்றா அரவுண்ட், வட்டைக்கு. தகுத்தெண்டா எகின் கீழே. அமாமா என்றா எங்களோட முன்னுக்கு, ஃப்ரண்ட். வரா என்றா பின்னுக்கு. தூண என்றா சைடுக்கு. மா என்றா வித், மா அல்லா, வித் அல்லா. குர்ஆன்ல ஒரு ஆயத்துக்கு ஹுவ மாக்கும் ஐனமா குந்தும். ஹுவ மாக்கும் என்றா அவன் உங்களோடு இருக்கிறான். ஹுவ மாக்கும், ஹுவ நாங்கள் படிச்சிருந்தானே அவன். ஹுவ மாக்கும், கும் என்றா உங்களோட, மாக்கும் என்றா வித்யூ, உங்களோடு இருக்கிறான். ஐனமா குந்தும், வேவ யூவா. ஐனமா என்று சொன்னால் வேவ, எங்கே இருந்தாலும். யூவா, ஐனமா குந்தும், யூவ, நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட தான் இருக்கிறான். ஹுவ மாக்கும் ஐனமா குந்தும். கரெக்டாக நினைவச்சு கொண்டு கூடிய ஒரு சின்ன குர்ஆன் ஆயத்தும் இல்லை, ஒரு குர்ஆன் ஆயத்து ஒரு துண்ணு தான். ஹுவ மாக்கும் ஐனமா குந்தும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இது இந்த ஸ்க்ரீன் சேவரில் போட்டிக்கிறேன் ஃபோனில். அதுதான் எனக்கு வந்துச்சு. ஸோ எங்களுக்கு எங்கே போனாலும் என் ரப் என்னோட இருக்கிறான். எங்களுக்கு ஒன்லி ஏலா, நாங்கள் எங்கே போனாலும் அந்த ஃபீலிங்கை நாங்கள் எடுத்துட்டோம் என்று சொன்னால், இன்ஷால்லா கபூர்லேயும் எங்களோட ரப் எங்களுக்கு சப்போர்ட் ஆகிப்பான். எங்கே போனாலும் மகிஷரில், கியாமத்தில், இன்ஷால்லா சொர்க்கத்துக்கு போனாலும் எங்களோட ரப்பை பார்க்க கிடைக்கும். இன்ஷால்லா எங்களுக்கு எல்லாருக்கும் அதை பார்க்க தரணும். பகதெண்டா ஆஃப்டர், ஹல்ஃபெண்டா பிஹைண்ட், குத்தாம எண்டா ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப், லதுன் எண்டா எஸ்பெஷலி ஃப்ரம், இந்த எண்டா வித். ஸோ உண்மைக்கு சொல்ல போனால் கைர், இது கைர் எண்டா அது தான் கைரில் மக்தூபி அலைஹிம். பகுல் எண்டா சம் ஆஃப், ஐ எண்டா விச் எனி, குல் எண்டா ஆல் எவ்ரி, ஈச். ஸோ இதுவரை பாடமாக தேவையில்லை. ஆனால் இதுக்கு புற வாரது ஜர்ராயிக்கும். இதுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஸ்பெஷல் முதாஃபெண்டு. இதை உங்களுக்கு சும்மா அப்ளை பண்ணேலும், சும்மா எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் சொன்ன தகுத்தல் அர்லி என்றா அண்டர் தி எர்த், பிலோ தி எர்த், பூமிக்கு அடியில். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஃபவுக்கல் அர்லி என்று சொன்னால் பூமிக்கு ஒசக்க, அபவ் த எர்த், பூமிக்கு ஒசக்க. ஸோ அது மாதிரி எங்களுக்கு பகுதல் மஸ்ஜித் என்றால் மஸ்ஜிதுக்கு போகிறோம். ஹல்ஃபல் மஸ்ஜித் என்றால் மஸ்ஜிதுக்கு பின்னுக்கு. ஸோ அது மாதிரி இதை போல் போட்டு எங்களுக்கு வார்த்தை செய்யலும். ஸோ இது ஒரு ஐடியா ஒன்று எடுக்க தான் இது ரெண்டாவது லெசன். இன்ஷா அல்லா குர்ஆனில் நிறைய இடங்கள் இது வருது. இதில் இருக்கிற சில வார்த்தைகள் குர்ஆனில் வரது வழி இல்லை. அந்த நிறைய வார்த்தை இந்த நேரம் வரும் இன்ஷா அல்லா. ஸோ இதுவரையும் நாங்கள் குர்ஆன் ட்ரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள படிப்போம் இன்ஷா அல்லா. இப்போ அதை பற்றி ஒன்று ஒரி பண்ண தேவையில்லை. இப்படி ஒன்று ஈக்கெண்டு நீங்கள் கன்செப்டை தெரிஞ்சுக்கொண்டா போதும். ஆனால் ஆக முக்கியம், இதுக்கு முந்தின பண்ண லெசன் முதாஃப் இலையும், அது ரெண்டு இசுமாய்க்கும் அதை எப்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறேன்றது தான். ஸோ இது போதும். உங்களுக்கு அடுத்த அசைன்மெண்ட் ரெண்டு அசைன்மெண்ட் செய்கிறதுக்கு இன்ஷா அல்லா. என்ன சரி கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. அசைன்மெண்ட் போடுங்க இன்ஷா அல்லா. அதில் உங்களுக்கு என்ன சரி கஷ்டமானது விளங்காதது இருந்தால் கட்டாயமாக கேளுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம் இன்ஷா அல்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை அவசரமாக படித்து அவனோட க்ளோஸ் ஆகக்கூடிய பாக்கியங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரணும். ஆமீன்.